இப்படியே பண்ணிக்கிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு தங்கச்சி நீ பாலியல் தொந்தரவு பண்ணிடுவ, நாங்க போராட வந்தா பிடிச்சு உள்ள போட்டுருவேன். அவன் ஆட்டோ சங்கருக்கு அப்பனா இருப்பானுங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ விசாரிக்க மாட்டேங்கிற. நீ யாரிடமிருந்து யாரை காப்பாற்ற போராடுற குறவழியை நெருக்கிற. நீ தான் நேர்மையாளனாச்ச. நீ தான் விசாரிச்சு நிலைய நாட்டு. ஒரு பெண்மகள் தனக்கு ஏற்பட்ட கொடுமையை வாக்கு மூலமாக கொடுத்ததை பதிவு செய்ய வெளியிட்ட ஒரு கொடுங்கோல் ஆட்சி உலக வரலாற்றில் கிடையாதா? ஹிட்லர் கூட செஞ்சிருக்க மாட்டான். இந்த ஆட்சி தான் என்னை இப்படி சித்திரவதை செஞ்சா. நம்ம வாக்குமூலத்தை வாங்கி அப்படியே வெளியிட்டு அது டெக்னிக்கல் எரர் அப்படின்னு எப்படி இருக்கு? துப்பாக்கி எடுத்து ஒரு போடா போட்டு கொன்னுட்டு விசாரிக்கும் போது சாரிங்க டெக்னிக்கல் எரருங்க அது அப்படி சுத்திக்கிட்டு இருந்தா வெடிச்சிருச்சுங்கன்னா விட்டுருவியா நீ? என்ன மாதிரி ஆட்சி, என்ன அதிகாரம் இது?